ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. கிருஷ்ணா நதிக்கரையில் மகாபெரிவா முகாமிட்டு இருந்த காலம். அந்த நதியில் தொடர்ந்து ஒரு மண்டலம் ஸ்நானம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தார். அது பிரகாரம் தினமும் விடிகாலம்புற புனித நீராடுறதுக்கு புறப்படுவார். அவரோட வேத விற்பனரான சாஸ்திரி ஒருத்தரும் கூடவே போவார். மகான் புனித நீராடி விட்டு கரையேறுற சமயத்தில் சில பக்தர்கள் அவரோட திருவடியில் காசு பணத்தை கொட்டிட்டு கும்பிட முயற்சி பண்ணுவா. அப்போ அந்த சாஸ்திரிகள் அவளை தடுத்து ஒரு பெரிய மூங்கில் தட்டை எடுத்து நீட்டி காசில் அதில் போட்டுட்டு பெரியவாளை தள்ளி இருந்து கும்பிட சொன்னார். 48வது நாள் வழக்கம் போல் நீராடிட்டு கரையேறின மகான் சாஸ்திரிகளை பார்க்குறார். இன்னையோட மண்டல ஸ்நானம் முடிவடையிறது. இத்தனை நாளாக வசூல் பண்ணினியே, அந்த பண மூட்டை பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்டார். சாஸ்திரிகள் நடுநடுங்கி போயிட்டார். பெரியவா, நான் யார்கிட்டையும் பண வசூல் எல்லாம் பண்ணலை. அவள் கொண்டு வந்து உங்கள் முன்னால் கொட்டினதை அப்படியே தட்டில் வாங்கினேன், அவ்வளோதான். அதை ஸ்ரீமடத்தில் ஒப்படைக்கிறதுக்கு தான் கணக்கு போட்டு மூட்டையாக கட்டி பத்திரமா வச்சுருக்கேன். கொஞ்சம் தழுதழுப்பாகவும் படபடப்பாகவும் சொன்னார். பதட்டப்படாத, உனக்காக வசூல் பண்ணினேங்கிற அர்த்தத்தில் நானும் சொல்லலை. ஆனால் அந்த பணத்தை நீ மடத்துக்கு தர வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொன்னார். அப்படின்னா யாருக்காவது தானமாக கொடுத்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதை கொடுத்தவா பாவம் தொலையிறதுன்னு நினச்சி தானே கொடுத்தா. பணத்தை தானமாக கொடுத்துடலாம், அந்த பாவத்தை என்ன பண்ணுவ? மகா பெரியவா கேட்க குழம்பி தவித்தார் சாஸ்திரிகள். பெரியவா, நான் இப்படி தர்ம சங்கடத்தில் மாட்டின்ட்டேனே, என்னை முதல் நாளே நீங்கள் தடுத்திருக்கலாமே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு தழுத்தழுத்தார் சாஸ்திரிகள். சரி சரி, பயப்படாத. போய் யாகம் ஹோமம்லாம் பண்ணுறா இல்லையா, கணபாடிகள் யார்கிட்டையாவது மொத்தமாக பணத்தை கொடுத்துரு. இந்த காசில் ஹோம திரவியங்கள்லாம் வாங்கி பயன்படுத்திக்க சொல்லு. அக்னியில் போடுற எதுவுமே பாவ கணக்கில் வராது. அதனால் உனக்கும் பாவம் இல்லை, பணத்தை கொட்டினவாளோட பாவமும் போயிடும். மகா பெரியவா சொல்ல அப்படியே செஞ்சு முடித்தார் சாஸ்திரிகள். வேலையை முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினவரை 2 கையையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா. அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.